பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று 11வது நாள். கர்த்தருடைய 11வது நாமத்தை குறித்து தியானிக்கிறதா இருக்கிறோம். இன்றைக்கான தேவனுடைய நாமம் எல்ரோயி. எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். இதற்கான எவிடன்ஸான வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். Genesis chapter 16 verse 13. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் எவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். சோ இங்க எல்ரோயின்ற ஒரு நேம் ஸ்பெசிபிக்கா இல்ல, பிகாஸ் இட் இஸ் ஃப்ரம் ஹெப்ரூ. எல்ரோயிங்கிறது ஹெப்ரூ லாங்குவேஜ்ல இருந்து வருது. சோ அதோடைய மீனிங், எக்ஸாக்ட் மீனிங் இன் தமிழ் என்னன்னா என்னை காண்கிற தேவன். சோ இதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் என்றால் ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லாததுனால சாராயோட அடிமை பெண்ணாகிய ஆகாரதான் ஆபிரகாமுக்கு குழந்தை பெறும்படி சாராயை அனுப்புகிறார். சாராய் கர்ப்பவதி ஆகவில்லை. ஆனா ஆகார் கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறமா சாராயை கொஞ்சம் ஏளனமா கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இது நேச்சர் இல்லையா? எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நேச்சர். மற்ற பிள்ளைகளை மற்ற பெண்களை ஒரு ஏளனமா பாக்குறது, நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்துட்டா மற்ற பெண்களை ஏளனமா பாக்குறதுங்கிறது பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு கூட சொல்லலாம். பட் ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்கக்கூடாது. யாரையுமே ஏளனமா பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா ஆண்டவருக்கு நம்ம பிரியமில்லாதவர்கள்ன்றதுதான் உண்மையான கருத்து. சோ இங்க ஆகார் அதே மாதிரி ஏளனமா பார்த்ததுனால சாராய் மனசு வேதனைப்பட்டதுனால என்ன ஆரம்பிச்சு வனாந்திரத்துக்கு அவளை அனுப்பி விட்டுட்டான். அப்போ ஆகார் கர்ப்பவதியா இருக்கிறார். கர்ப்பவதியா இருக்கும் போது ஒரு பொண்ணை வனாந்திரத்துக்கு அனுப்புனா அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நமக்கு தெரியும். ஒரு பிரெக்னென்ட் லேடியை நம்ம அனுப்பக்கூடாது. பட் ஆனா she has done like that. அப்போ அந்த வனாந்திரத்துல கதறா, கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிக்கும் போது தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு முன்பாக நின்று அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அந்த பிள்ளையை நல்லபடியா நீ பெற்றெடுப்ப, அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல்னு பேரிடுவான்னு சொல்லியும் கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். பேசினதுக்கு அப்புறமா தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறா, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன்னு சொல்லி ஆகாராங்க சொல்லுகிறார். அவளுடைய கண்ணீர் ஆண்டவர் அப்படியே ஒதுக்கி தள்ளல, அவனுடைய கண்ணீரை பார்த்தார். இதே இன்னொரு இடத்துலயும், அதே ஆதியாகமத்துல 21வது அதிகாரம் 17வது வசனத்திலயும் என்னை காண்கிற தேவனை காண்கிறேங்கிற ஒரு வசனத்துக்கு ஈக்குவலா ஒரு வசனம் இருக்கு. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை நீங்க படித்து பார்த்தா அதோட ஸ்டோரி என்னன்னு தெரியும். இப்போ ஆகார் பிள்ளையை பெற்றுட்டான், சாராயும் பிள்ளைய பெற்றுட்டாங்க. சாரால் அவங்களும் ஈசாக்க பெற்றுட்டாங்க. பெற்று பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா இஸ்மவேல் ஆகாருடைய பிள்ளை கொஞ்சம் ஏளனமா பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சாராளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயி ஆபிரகாம் கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும், அம்மாவையும் பிள்ளையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அனுப்பும் போது நம்ம இப்போ ஊருக்கு டிராவல் பண்றோம்னா நம்ம வாட்டர் பாக்கெட் அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். அதே போல அவளுக்கும் ஃபுட், வாட்டர் பாக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஆபிரகாம். சோ அந்த துருத்தியிலதான், அந்த துருத்திங்கிறதான் அப்ப இருக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம். சோ அந்த துருத்தியில வாட்டரை வச்சு அனுப்புனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருந்தது. அது கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுச்சு. சோ என்ன பண்றா, தண்ணி இல்லாம பிள்ளை கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லி மனம் வேதனைப்படுறான். பிள்ளைய தூரமா வச்சுட்டு அழுகிறா உட்காந்து. பிள்ளை சாகுறத நான் காண மாட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகுறத நான் காண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அழுகிற சத்தத்தையும் பிள்ளை அழுகிற சத்தத்தையும் தேவன் காண்கிறார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சோ இதற்கு ஒரு எக்ஸாம்பிளான என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னு நான் சொல்றேன். என் பிள்ளை 2 வயசா இருக்கும்போது, எனக்கு ஒரு ஆண் பையன் இருக்கான். அவன் 2 வயசா இருக்கும்போது ஃபீவர் ஜாஸ்தியாகி டெம்பரேச்சர் அதிகமாகி ஃபிட்ஸ் வந்துச்சு. 20 மினிட்ஸ் கிட்ட இருந்தது ஃபிட்ஸ். டாக்டர்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ஏன் எப்படி பையனுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலான, ஆனா மந்த்லி அவளுக்கு ஃபிட்ஸ் வரும். நான் ரொம்ப வேதனைப்படுவேன், ரொம்ப அழுவேன். அழுதுட்டு இதே மாதிரியான வார்த்தையை தான் சொல்லுவான், ஆண்டவரே என் பிள்ளைய நான் இப்படி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைய நான் இப்படி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் கதறினேன்.
இப்ப கூட இந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எல்ரோயி தேவன், என்னை காண்கிற தேவன், கண்டிப்பா என்னை கைவிட மாட்டார், என்னை காண்பார், என் பிள்ளை படுற கஷ்டத்தை பாப்பாருன்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். அதே போல 3 வயசுல இருந்து மகனுக்கு அந்த பிச்சுங்கிற வேதனையே இல்லாம போட்டார். அன்னைக்கும் அதே வார்த்தை தான் சொன்ன, எல்ரோயி தேவன், என்னை காண்கிற தேவன், நான் காண்கிறேன். சோ அந்த அற்புதத்தை கொடுத்து என்னை மகிழ்வித்தார், பிள்ளையும் மகிழ்வித்திருக்கிறார். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு இந்த ஞாபகத்தை என் மூலியமா உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் விருப்பதான் நான் நினைக்கிறேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கூட எத்தனையோ தாய்மார்கள் இருக்கலாம், பிள்ளைக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் இருக்கலாம். அவர்களுக்காக இந்த நாமம், ஆண்டவருடைய நாமம் வருகிறது, எல்ரோயி தேவன். இன்னைக்கு எல்லாரும் அந்த தேவனை இருக பற்றி பிடித்துக் கொள்வோமா, அவர் அழைப்போமா, எங்களை ஊழியம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பரம பிதாவே, இங்கு 2 3 பேர் என் நாமத்தை நிமித்த கூடியிருக்கிறார்களோ உங்களை வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க வாசம் செய்யும்படியா, ஆண்டவரே இந்த சேனல் மூலியமா நீங்கள் வாசம் செய்யும்படியா அவங்க கெஞ்சி மன்றாடுகிறோம் தாவே. அப்பா எல்ரோயி தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற, என்னை காண்கிற தேவனே, எங்களை காண்கிற தேவனே, அப்பா இன்றும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரே, பிள்ளைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளோட ஆண்டவரே பலவீனங்களை குறித்தோ, ஆண்டவரே பிள்ளைகளோட ஞானத்தை குறித்தோ பயந்து தவித்து கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற, எங்களை காண்கிற தேவனே, என்னை காண்கிற தேவனே சொல்லிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாய்மாரும் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்களே. அப்பா நீங்க அந்த சத்தத்தை நீங்க புறம்பே தள்ளுவது இல்லையா ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற, அவங்க சத்தத்தை நீங்க கேட்பீங்க ஆண்டவரே அப்பா அப்படின்னு விசுவாசித்து உட்கார்ந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ணுகிறார்களே ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற, எங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்க கைகள் குறுகி போகலையே, எங்கள் ஜெபங்களை கேட்க கூடாதபடிக்கு உங்க செவிகள் மந்தமாகலையே ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், கேளுங்க ஆண்டவரே. தாய்மாரோட கண்ணீரை ஆண்டவரே பார்த்து அவர்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்ரோயி தேவனே, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. See you tomorrow.